இன்னும் கொஞ்சக்குள்ள தொடர்பு தான் நாங்கள் இருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் எங்களோட தொழில் பாரம்பரிய விவசாயம்தான். இவ்வளோ காலமும் நீர் பற்றாக்குறையால் ஒரு போகம் தான் நாங்கள் செய்யணும் வந்தோம். நாங்கள் இப்போ அந்த குளங்கள் கிராமங்கள் மறுமணி திட்டத்தின் கீழே குளத்தை கட்டி தந்தாலும் எங்களுக்கு 2 போகம் செய்து விளைச்சல் பெறக்கூடிய இதில் இருக்கிறோம். நீர் மாதம் பற்றி பார்க்க போனால் குளங்கள் கட்டி தந்தபடியால் நீரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சும் போதிய விளைச்சலை பெறக்கூடியதாகவும் இந்த இந்த இதில் செய்கிறபடியால் இதில் கலைகளை கட்டுப்படுத்தி கூட வருமானத்தை பெறக்கூடிய எங்களுக்கு பயிற்சி தந்துருக்கு. என்னன்னா எங்களுக்கு இந்த வயல்கள் ஏற்கனவே சின்னமாக இருந்தபடியால் இப்போ பெருசாக ஆக்குன காரணத்தால் எங்களுக்கு உழவு டிராக்டரால் விடுற போது நேரமும் மிச்சமாகவும் தண்ணியையும் இணைவிதம் இல்லாமல் மிச்சப்படுத்துகிறோம். அதே இடத்துல வரம்புகள் அப்படி இருக்கிற போது தரையும் வீணாகும். மேட்டு வரம்பால் தரையும் குறைவாகும். இப்போ தரையும் கூட இருக்குது. நல்ல போதிய வருமானம் வரக்கூடிய அளவில் இருக்குது. இப்போ என்ன காரணம்னா நீர் மாற்றப்படி செய்ய போகிற முறையின்படி பார்த்தா இது இந்த காய்ச்சலும் பாய்ச்சலுன்ற பயிற்சி எங்களுக்கு தந்து அந்த பயிற்சி சாட்டபடியால் நாங்கள் ஏற்கனவே வரம்பு மூட்டத்தான் தண்ணியை கட்டி தண்ணியை மேலதிகமாக செலவழித்து கொண்டிருந்தோம். இவங்க அந்த ரெய்னிங் எங்களுக்கு தந்து அந்த காய்ச்சலும் பாய்ச்சலுன்ற பயிற்சி சாட்டபடியால் நீரை மிச்சப்படுத்தக்கூடியதாகவும் போதிய வருமானங்களை அதில் எடுக்கவும் நீரையும் மிச்சப்படுத்தி அடுத்த போகும் செய்யக்கூடியதாக இருக்குது. அது ஆடு மாடுகளுக்கும் தேவையான நீரை பாவிக்கலாம். குளங்கள் கிராமங்கள் மறுமலர்ச்சி திட்டத்தின் ஊடாக சின்ன குஞ்சுகுளம் குளத்தொடரில் 7 குளங்கள் நாங்கள் புனர் நிர்மாணம் செய்தது மட்டுமில்லாமல் நீர் முகாமைத்துவம் ஊடாக எப்படி நாங்கள் வருமானத்தை அதிகரிக்கலாம் போன்ற பயிற்சிகள் வந்து வழங்கப்பட்டுள்ளது. இது ஒரு கிராமப்புறம் என்றால் ஆரம்பத்தில் வந்து இவங்களுக்கு இந்த வயல்களை வந்து பெருசாகிறது அதுவும் விருப்பம் இல்லை. என்ன சொன்னால் அதிகமான ஆட்கள் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் மொபிலைசேஷன் ஊடாகவும் அதுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் கொடுத்தது உண்மையிலே எங்களோட கவர்மெண்ட் பக்கம், அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஊடாக நாங்கள் கதைச்சி அவங்களூடாக இவங்களுக்கு தேவையான மொபிலைசேஷன் கொடுத்த பிறகு அவங்க இது தொடர்பான விளக்கத்தை பெற்ற பிறகு தான் இந்த இடத்துல வந்து இவங்களோட சின்ன சின்ன வயல் வந்து பெரிய வயல்களாக சம்மதிச்சாங்க. இப்போ ஆரம்பத்தில் வந்து இவங்க கஷ்டப்படி செஞ்சாலும் இந்த 2ஆவது சீசன் செய்யும்போது இவங்க விருப்பத்தோடு செய்கிறாங்க. ஆரம்பத்தில் அவங்க உணர்ந்தாங்க எங்களுக்கு இது விருப்பம் இல்லாமல் இருக்குது, அப்படி இருக்குது, பிரச்சனை அதிகமான தண்ணி போகுது ஏதோ சொல்லி கொண்டு இருந்த ஆட்கள் இப்போ 2ஆவது சீசன் பார்த்து அவங்களே வந்து விருப்பப்பட்டு அவங்க ஒத்துக்கொள்றாங்க. ஓகே, வயலை பெருசாக்குறதுனால எங்களுக்கு இந்த நன்மை இருக்குது. ஆரம்பத்தில் வந்து உழவுக்கு நியாயமான நேரம் போனது, நிறைய தண்ணி தேவைப்படுன்னு சொன்னார்கள். இப்போ வந்து எங்களுக்கு உழவுக்கான நேரம் மிச்சம், செலவு மிச்சம், தண்ணியை வந்து நாங்கள் குறைவாக தான் பயன்படுத்த கண்டிஷனுக்கு அவங்க வந்துட்டாங்க. 2ஆவது விஷயம்னா AWD காய்ச்சலும் பாய்ச்சலும் நாங்கள் சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆரம்பத்தில் வயல் மட்டத்துக்கு தண்ணி கட்டின மக்கள் இப்போ தண்ணி வந்து குறைவாக கட்டுறதுனால நிறைய தண்ணி குளத்தில் மிச்சம் இருக்குது. இப்போ இவங்களே உணர்றாங்க அப்படின்னா ரைட் ஓகே, ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு தவறு செய்தோம், இப்போ அந்த தவறை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். இந்த மிச்சம் இருக்க தண்ணியை நாங்கள் இன்னொரு சீசனுக்கு பயன்படுத்தலாம். இன்னொரு சீசன் சொல்லும்போது இவங்க அதிகமாக யோசிக்கிறாங்க. முதலாவது சீசன் நெல், அதான் மழையை மட்டும் நம்பி செய்கிறது. 2ஆவது சீசன் குளத்தை நம்பி செய்கிறது. மிச்சம் இருக்க தண்ணியில் வேற ஒரு அதர் கிராப்ஸை செய்கிறதுக்கு பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இது உண்மையிலே எங்களுக்கு நல்ல சந்தோஷம் வந்து திட்டத்தில் இருக்கும்போது நாங்கள் தேவையான பயிற்சிகள் வழங்கப்பட்டதால் திட்டம் முடிந்த பிறகு எங்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இப்போ இல்லை. இவங்களாவே யோசித்து எப்படி செய்யலாம்ங்கிறத முடிவு பண்ணி கொண்டு இருக்காங்க. AWD ப்ராக்டிஸை வந்து உண்மையில ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்காங்க இவங்க. அதோட நன்மை வந்து இவங்களுக்கு விளங்கிட்டு எந்த அளவுக்கு தண்ணியை நாங்கள் மிச்சம் முடிச்சு கொள்ளலாங்கிறத அதில் உண்மையிலே சந்தோஷம். இந்த மக்களை இதை உணர்ந்து செய்கிறதால நன்றி. இதை என்ன ஒன்று பார்க்கணும், விதைப்பு என்னென்னு பார்க்கணும் போனால் நாங்கள் ஆரம்பத்தில் நெல்லை கூடுதலாகத்தான் விதைச்சோம். நாங்கள் தேவைக்கு மேலதிகமான நெல்லை விதைப்பட்டோம். இப்போ இந்த மிஷினால் நெல்லை போடுற போது நெல்லையும் மிச்சப்படுத்தி களை வெட்டுற இயந்திரத்தால் இதை செய்கிற முறையால் களையையும் கட்டுப்படுத்தி நல்ல வருமானத்தை பெறக்கூடிய மாதிரி நம்ம இதாக இருக்குது, திருப்தியாக இருக்குது.